ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஏற்கனவே பச்சரிசி மாவை வந்து காலையில் எழுந்தோடனே முதல் வேலை குளிச்சுட்டு ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஊற வைக்கிறேன் அப்படின்னா பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 கிளாஸ் தான் போட்டேன், அது போதும் எனக்கு. நல்லா கழுவிட்டு கல்லுலாம் எதுவும் இல்லை, இருந்ததுன்னா அரைச்சிக்கோங்க. நெல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிட்ட பிறகு காட்டன் துணியில் ஆற வச்சுடுங்க. ஃபேன் காற்றுல நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. ஈரப்பதமாக இருக்கும்போது ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். சில பேர் நாங்கள் நிறைய பேர் இருக்கும்போது மிஷினில் கூட போய் அரைச்சிட்டு வருவோம். ஆனால் இப்போ நாங்கள் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன், அதனால் நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். மாவை வந்துட்டு பிறகு ஜல்லடை வச்சு ஜலிச்சிடுங்க. ஜலிச்சிட்ட உடனே நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியில் இட்லி குண்டானுக்கு எப்போது இட்லி வைக்க போல தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஈர துணியை வச்சு இந்த மாவை நல்லா ஆவி காமிச்சு எடுத்துருங்க. ஆவி காமிச்சு வெந்த உடனே சைடில் தண்ணியாக விழும், அந்த நீராவி வரும். அது வந்த உடனே என்ன பண்ணுங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வேறு பாத்திரத்தை மாற்றி உடனே ஒரு ஜெலிக்கரணையை வச்சு உப்பு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க மாவை. இந்த மாதிரி வரும், உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க. ரவுண்டு பண்ணிவிட்டு ஒரு ஷேப்புக்கு கொழுக்கட்டை ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 2 பக்கமும் ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து எள்ளு வந்து வறுத்த எள்ளு தான், இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துட்டு எள்ளை வறுத்துட்டு வெள்ளத்தை அது கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு 2 ஏலக்காயும் போட்டுட்டேன். ஸோ நான் உப்பு போட்டு ஏற்கனவே மாவு பிசைறதுனால இது எல்லாமே சேர்த்து உள்ளே பூர்ணமாக வச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். இதை பாருங்கள், ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து கொஞ்சம் அது பிசையறதுக்கு மாவு பிசையறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேராக பொடி ஏன்னா கொதிக்க அந்த மாவை எடுத்து போட்டு பிசையணும். அது நல்லா நம்ம பிசையலைன்னா மாவு கட்டியாக ஆகிடும். அதனால் அது வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை பண்ணிங்களா? உப்பு இந்த மாதிரி எள்ளும் பூர்ணமோ வெல்லமோ வச்சிங்களா? இல்லை வேறு என்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். சில சமயத்தில் வந்து நம்ம வேர்க்கடலை கூட உடச்சி போட்டு செய்யலாம். நான் இப்போ எள்ளும் வெல்லமும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடுங்க எல்லாரும். வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எள்ளு உருண்டை வந்து ஒரு 10 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் தனியாக பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு. அவள் பொரி கடலை பழங்கள் என்னென்ன கிடச்சதோ அது வரைக்கும் வாங்கி வச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு பூஜை வேலை. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய். ஆஃப் பண்ணு.